SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக 8 இடங்களில் போட்டியிட்டது. இதில் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்த ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, பனையூர் பாபு ஆகிய மூவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதனால் மூவரும் அதிருப்தியில் இருந்த நிலையில் பாலாஜிக்கு கட்சி பொருளாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவர் தினமும் கட்சி அலுவலகத்திற்கு வந்து பணிகளை செய்து வருகிறார். அதே நேரத்தில் முதன்மை செயலர் பதவி பெற்ற ஆளூர் ஷானவாஸ் கட்சி பணிகளில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. திருமாவளவனின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என கூறி கட்சியிலிருந்து பனையூர் பாபு விலகியுள்ளார். தற்போது அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பின் தாவேக அமைச்சரவையில் விசிக இணைந்துள்ளது. இது விசிகவில் இருக்கும் ஒரு சில நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை. இதனால் அவர்கள் திமுகவில் இணைய தயாராக உள்ளனர். இந்த தகவல் தெரிந்ததும் இப்போதைக்கு விசிகவினர் யாரையும் கட்சியில் சேர்க்க வேண்டாம் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறிவிட்டதாக தெரிகிறது. இது குறித்து விசிக அதிருப்தியாளர்கள் சிலர் கூறியதாவது: தாவேக அமைச்சரவையில் விசிக இடம் பெற்றிருந்தாலும் திமுகவுடனான நட்பை திருமாவளவன் தொடர்ந்து வருகிறார். திமுக முன்னாள் அமைச்சர்களுடன் தொடர்ந்து பேசி வருகிறார். இதனால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டதாக திருமாவளவன் அறிவிக்காமல் உள்ளார். அதேபோல 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரவுள்ள சூழலில் விசிக தலைமையை நேரடியாக பகைத்துக் கொள்ள திமுக தயாராக இல்லை. இதன் காரணமாக விசிகவிலிருந்து வெளியேற விரும்பினாலும் எங்களால் திமுகவில் சேர முடியவில்லை. அதனால்தான் விசிகவிலிருந்து விலகிய பனையூர் பாபு உள்ளிட்டோர் காத்திருப்பதாக அதிருப்தியாளர்கள் தெரிவித்தனர்.